6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை மையப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருமித்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவர்கள் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, சத்தமர் அல்லேலூயா. இந்த சம்பவம் தெரியாதவங்க எனக்கு முன்பாக இல்லை. காரணம் சண்டே ஸ்கூலில் இருந்தே படிப்பிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆனாலும் இதற்குள்ள இருந்து ஆண்டவர் தந்த சில சிந்தைகளை மாத்திரம் ஆமென் நாம் ஒருமித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போ பூமியில் நோவா குடும்பம் மட்டுமல்ல வாழ்ந்தது, அநேக குடும்பங்கள் இந்த பூமியில வசித்தாங்க. அன்னைக்கு வசித்த எல்லா ஜனங்களின் நடுவில் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்து முடிந்த ஒரு சம்பவம் ஆனபடியினால் இதை நம்ம மறந்து விட வேண்டிய காரியம் அல்ல. இதே சம்பவத்தை இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் புதிய ஏற்பாடில் அடையாளம் காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த காலத்தை போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருப்பார்கள், நடக்கும் என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வசன பகுதி நாம் இம்பார்ட்டண்டாக தியானிக்கணும். சில காரியங்களை இம்பார்ட்டண்டாக கடைபிடிக்கணும். கர்த்தர் நமக்கும் அவருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்க பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அவங்க இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்ടെ. ஆமென். தேவனுடைய கண் பூமியை பார்த்தது. பூமியை பார்த்த வேளையில மனுபுத்தரை பார்த்தார். ஆருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கண்களிலிருந்து ஒரு கிருபை கிடைக்கல. ஆனால் நோவாவை மாத்திரம் பார்த்த வேளையில ஆண்டவருடைய கண்களுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்துடைய பார்வையை குறித்து வேத புஸ்தகத்தில் சிந்தித்தால் அநேக காரியங்களை நமக்கு சிந்திக்க முடியும். சில காரியங்களை முகவரியை சொல்லி வசனத்துக்களை கடந்து வர வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகளில் கடந்து வரும்போ 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் நோக்கி பார்க்கிற வேளையில கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நல்லோரை மாத்திரமல்ல தெய்வத்துடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறதா? தெய்வத்துடைய கண்கள் எல்லாரையும், அதாவது நல்லவர்களையும் தீயவர்களையும் நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த அறிவுள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்ടെ. இனி அவருடைய பார்வையை குறித்து ஒன்று பாருங்க. எபிரியர் எழுதின நிருபம் 4:13 வசனம் நமக்கு தெரிந்தவை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அப்படின்னா நான் இப்படியா எடுத்துக்கொள்கிறேன். பூமியில் பூமிக்கு கீழே ஆகட்டே வானத்தில் ஆகட்டே அவருடைய பார்வைப்படாத ஒரு இடமும் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா நாம் கூடி வந்து ஆராதிக்கிற நம்ம மேலையும் கர்த்தருடைய பார்வை பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவசிக்க முடியும்? அவருடைய பார்வை பயங்கரமம்மா. காட்டத்தி மரத்தின் மேலே இருந்த சக்கையுவையும் அவர் கண்டார். அத்தி மரத்தின் கீழே இருந்த நாத்தான் வேலையும் அவர் கண்டார். அல்லேலூயா. அவருடைய பார்வை பயங்கரம். ஆமேன். பைபிள் வாசிக்கும் நமக்கு தெரியும். பேதுருடைய கரையில் இருந்துட்டு பேதுரோடு சொல்லுகிறா, தூண்டில் எடுத்துட்டு நீ கடலுக்கு போடணும், அதில் ஒரு மீனை நான் அகப்படுத்துவேன், அதற்குள்ளே வரி கட்டுவதற்கான பணம் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா ஆழத்தில் கிடக்கிற காரியத்தையோ மறைந்து கிடக்கிற காரியத்தையோ ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாத காரியத்தை என் ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்னா இந்த பகல் காலம் சபையில் கூடி ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வீட்டினுடைய சூழ்நிலைகளையும் உங்கள் நிலைமைகளையும் நீங்கள் நடக்கிற வழிகளையும் அவர் அறிகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இருக்கிற சாகச்சரியங்களை அவர் அறிகிறார். அறிந்த தெய்வம் அவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தர அவராலே கூடும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டினுடைய 2வது மாசத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையே இருக்கிற நிலைமையே அவர் பார்ப்பாரே, ஆனா அவைகளுக்கெல்லாம் வித்தியாசம் உண்டாகும் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இதற்குள்ள இருப்பீர்களே. ஆனா ஒரு விசை கையை தட்டி ஒரு மகிமையே அப்பாவுக்கு செலுத்துங்க பார்க்கலாம். இந்த 2வது நாள் பகல் காலம் அவருடைய பார்வை நம்ம மேல படட்டும். அவருடைய பார்வை சில சூழ்நிலைகளில் படட்டும்.
படட்டும். அவருடைய பார்வை சில சாகச்சரியங்களில் படட்டும். மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. யாரும் அறியாத சில காரியங்களை, யாருக்குமே தெரியாத சில காரியங்களை, யாராலும் மாற்ற முடியாத சில காரியங்களை கொண்டு நடக்கிற சில பாரங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டு அவைகளுக்கு ஒரு மாற்றத்தை தருகிறார். ஒரு காலை நேரமாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றட்டே. ஒரு சேஞ்சை பரிசுத்த ஆவியானவர் தரட்டே. ஒரு சேஞ்சை பரிசுத்த ஆவியானவர் தரட்டே. அவர் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய அதிகாரமுடையவர். இரண்டாவது காலை நேரத்தில் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாங்கள் விரும்புவீர்களே, ஆனா மாற்றத்தை நாம் விரும்புவோமே, ஆனா மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை குறைந்து போகல. சில எல்லைகளில், சில கூடாரங்களில், சில தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதாக சிலரை கர்த்தர் மாற்றுவீராக. இதுவரையும் மாற்றம் மறாத்த சில காரியம், எவ்வளவு சிரமித்து மாற்ற முடியாத சில காரியம், எவ்வளவு புத்தியில யோசித்து, எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்றுமே மாற்ற முடியாது இருக்கிறார். சில காரியங்களில் தெய்வத்துடைய ஆவியானவரால் அவைகளை மாற்ற முடியும். நாங்கள் இந்த நிலை அல்ல நாங்கள் விரும்புகிறது. ஆமை சொல்லி எத்தனை பேருக்கு மகிமைப்படுத்த முடியும்? நாங்கள் இந்த நிலை அல்ல. எங்க தெய்வம் மாற்றக்கூடியவர். நீர் காலங்களை மாற்றக்கூடியவர், சமயங்களை மாற்றக்கூடியவர். ஆலயத்தில் மேல் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு எசேக்கியாவுக்காக காலங்களையும் சமயத்தையும் என் தெய்வம் மாற்றினாரியானா, சிலருக்காகவே சில சமயங்கள் அந்த இடத்துல ஆவியானவர் சொன்னதே மரியாள் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று நம்ம காண முடியும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்படின்னா இருதயத்தில் களவுகள், இருதயத்தில் விபச்சாரங்கள், இருதயத்தில் பொய்கள், இருதயத்தில் வைராக்கியங்கள், இருதயத்தில் பொறாமைகள், இவைகள் இருக்குமையானா இவைகள் மனிதனாலே சிந்திக்க முடியும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது மரியா இருதயத்தில் வைத்து அவைகளை சிந்தனை பண்ணினார். இப்போ இந்த காரியங்களை சிந்தித்து கொண்டே இருந்தால் நம்ம கேட்கலாம், வல்ல பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லை. ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, ஸ்தோத்தரிக்க வேண்டிய விதத்தில் ஸ்தோத்தரிக்காம, மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்தாம, கர்த்தரை உயர்த்த வேண்டிய விதத்தில் உயர்த்தாம சிந்தையில் வீணரானார்கள். கரங்களை உயர்த்தற அல்லேலூயா. அப்படின்னா இருதயத்துல ஸ்தோத்திர பலிகளோ, இருதயத்துல தேவனை குறித்த சிந்தைகளோ, தெய்வத்தை குறித்த பாரங்களோ, வார்த்தைகளோ இல்லாமல் தன்னை தீட்டுப்படுத்துகிற சில காரியங்கள் இருதயத்திற்குள்ளாக காணப்பட்டு, இருதயத்தில் இருக்கிற காரியம் மனுஷன் சிந்திப்பான். கைகளை உயர்த்தற அல்லேலூயா. இப்போ சிந்தையில் அவர்கள் வீணரானார்கள். அப்படின்னா நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆவியானவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தையில் நம்ம வீணராக கூடாது. கைகளை உயர்த்த முடிந்தா உயர்த்தற அல்லேலூயா. இன்னொரு பாகம் அழகாக சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயம் இருக்கிறது. நம்முடைய பொக்கிஷம் பரலோகமாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் நித்திய ராஜ்யமாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் நித்தியமாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் சபையாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் ஊழியமாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் ஆராதனையாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் ஜபமாய் இருக்கட்டே, நம்முடைய பொக்கிஷம் பரிசுத்தமாய் இருக்கட்டே. எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்க முடியும்? அத்தனை பேரும் கர்த்தரை ஒருமித்த மகிமைப்படுத்தி சொல்லுவோம், பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயம் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. அப்போ சிந்தையில் வீணாக கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. இனி ஒரு காரியம் கூட சொல்லி வேகத்தில் வருகிறேன். ஆமென். இப்போ நம்ம சிந்திச்ச காரியம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த காரியம் மனிதனை என்ன செய்யுமா? அது தீட்டுப்படுத்தும். இந்த காரியங்கள் மனுஷன் என்ன செய்யும்?
தீட்டுப்படுத்தும். மனுஷன் தீட்டுப்பட்டு போனால், இப்போ ஒரு வசனத்தோட இணைக்க வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, தீட்டுள்ளது ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிக்காது. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்படின்னா தெய்வம் ஆயத்தப்படுத்துகிறா அவன் நகரத்துக்குள்ளே, அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ளே தீட்டுப்பட்டது என்ன செய்யாது? பிரவேசிக்காது. கைகளை உயர்த்துற அல்லேலூயா. நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க. அப்படின்னா நம்ம வாசிச்சா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பார்க்கும் நமக்கு தெரியும், இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு பூமியை கர்த்தர் என்ன செய்தார்? அழிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அப்படின்னா தீட்டுப்பட்டான், மனிதன் தீட்டுப்பட்டான், காலங்களாய் பார்த்து வருகிறார். காலங்களாய் பார்த்து வருகிறார். இருதயத்துடைய சிந்தைகள் மாறும், இருதயத்துடைய எண்ணங்கள் மாறும், இருதயத்துடைய தோற்றங்கள் மாறும். தீட்டுப்பட்ட மனிதனை அழிக்க நினைத்தார். நீங்க நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாடு நமக்கு நிழலா. நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு பேழையை உண்டாக்கணும். அந்த பேழைக்குள்ள தீட்டுப்பட்டது ஒன்றும் பிரவேசிக்கல, தீட்டு இல்லாதது மாத்திரமே அந்த பேழைக்குள் பிரவேசித்தது. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பரிசுத்தமாய் காணப்படணும். இந்த 2வது பகல் காலம் ஒருமித்து சொல்லுவோமோ, ஏதெങ്കിലും தீட்டுகள், ஏதெങ്കിലും மாசுகள் என்னுடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்திருந்தா அதை தூய இரத்தத்தினாலே கழுகி இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்கிறவங்க இருப்பீர்களே. ஆனா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தீட்டுப்பட்டது அதற்குள் பிரவேசிக்காது. அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் இருதயத்தில் இருந்து சில காரியங்களை விரும்புகிறார். இருதயம் சுத்தமாக இருந்தால் சில காரியங்கள் சம்பவிக்கும். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க நமக்கு தெரியும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனே தரிசிப்பார்கள். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்படின்னா இந்த காலை நேரத்தில் நல்ல கவனிக்கணும். இருதயத்தில் ஒரு சுத்தம் இருக்குமே, ஆனா அந்த சுத்தம் தேவனை தரிசிக்க பண்ணும். அல்லேலூயா. அதான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் அவர் முகத்தையும் பார்க்காம, வெளி தோற்றத்தை பார்க்காம, பணத்தையோ பலத்தையோ எவ்வளவு உலக மகிமையோ அவர் பார்க்காம இருதயத்தை அவர் பார்க்க காரணம், நீங்களும் நானும் கர்த்தரை தரிசிக்கணும் என்பது அவருடைய விருப்பம். ஒரு ஆமே சொல்ல முடிந்தால் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. ஆராதனை ஸ்தலத்தில் நாம் வரும்போ, தெய்வ சமூகத்தில் வரும்போ அவரை தரிசிக்காம போகிறதா அது காயினுடைய முகத்தை போல் இருக்கும். ஒரு ஆமே சொல்ல முடிந்தால் கரம் உயர்த்துற அல்லேலூயா. தேவனை தரிசிக்க வேண்டுமையானா இருதயத்தில் சுத்தம் நமக்கு தேவை. ஒரு நிமிஷம் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த இருதயம் யாரும் காணாத ஒரு இருதயம், இந்த இருதயம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத இருதயம், பக்கத்தில் இருக்கிற நபருக்கு கூட தெரியாது. ஒரு ஆமே சொல்ல முடிந்தால் கரம் உயர்த்துற அல்லேலூயா. சத்தமும் அல்லேலூயா. இயேசுவுடைய 12 சீசர்கள் வட்டத்தில் ஒரு சீசன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு காசு வாங்கின காரியம் பேதுருவுக்கு தெரியாது. ராமே சொல்ல முடிந்தால் கரம் உயர்த்துற அல்லேலூயா. இயேசுவை விட்டு கொடுக்க, இயேசுவை காட்டி கொடுக்க யூதாசு போய் பைசா வாங்கி அந்த பையில போட்டுட்டு திருவிருந்திருக்கிற காரியம் தோமாவுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இவைகளை எல்லாம் கவனித்தார். அப்படின்னா நம்முடைய இருதயம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அந்த இருதயத்தை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் உண்டு என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் இன்னும் என் இருதயத்தில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்ல கவனிங்க. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு என் தேவனை தரிசிக்கணும்? கரங்களை உயர்த்தற அல்லேலூயா. தேவனை தரிசிக்கணுமே ஆனா ஒரே ஒரு வழி, இருதயத்தில் சுத்தம். அல்லேலூயா. தேவன் தரிசனமானால் நம்முடைய நிலைமைகள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நமக்கு தரிசனமானால் நிலைமைகள் மாறும். நீங்கள் ஒன்று கவனிங்க பார்க்கலாம். ஆமேன் 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 ஆமேன். நமக்கு அழகாக தெரியும், உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் அநேக பேருக்கு தரிசனமான
ஆமை கொரிந்துக்கு பவுல் எழுதும்போது நிருபத்தில் அழகாக காண முடியும். கேவாவுக்கு ஆமை 12 பேருக்கு 500க்கு அதிகமான பேருக்கு அவருடைய சகோதரருக்கு, அதாவது ஆமே ஆமை இயேசு பிறந்த பிறகு அடுத்து அவருக்கு சகோதரமாய் இருந்த அநேக பேருக்கு அவர் தரிசனமானார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. நீங்க அழகாக கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போ அவருடைய சகோதரமார், அதாவது ஆமை இயேசுப்ப பரிசுத்த ஆவியினால பிறந்தார். அதை தாண்டிட்டு ஆமை அவருடைய தாய்க்கும் யோசேப்புக்கும் பிறந்த அநேக சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கல. ராமே சொல்ல முடிந்தா கரம் உயர்த்துற அல்லேலூயா. யோவான் அழகாக சொல்லுகிறார், யாக்கோவும் அவனுடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கவே இல்லை. ஆனா இயேசப்பாவுடைய உயிர் தெழுந்ததில் அவர்களுக்கு தரிசனமான வேளையில அவங்களுடைய நிலவாரங்களை என் தெய்வம் மாற்றினார். ராமே சொல்ல முடிந்தா கரம் உயர்த்துற அல்லேலூயா. சகோதரமாருக்கு தரிசனமான நீங்க அதுல ஒரு சகோதரன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னே இருக்கிற யூதா எழுதின நிருபத்தை எழுதினதா. அந்த யூதா எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த யூதாவே அதனுடைய சகோதரன் நீங்க ஒன்று கவனிச்சா தெரியும். இவங்க யாரும் உயிரோடு இருந்த வேளையில யாரும் ஏசப்பாவை விசுவாசிக்கல. மரித்து உயிர்த்தெழுவார் இவர் ஒரு தெய்வம் என விசுவாசிக்கல. நல்ல கவனிக்கணும். ஒரு தரிசனமான வேளையில அவங்களுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றினா. அந்த யூதா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தரிசனமான வேளையில ஆதாமுடைய காரியம் நல்ல கவனிக்கணும். காயினுடைய காரியம் தொடங்கி ஏனோக்குடைய காரியம் பல காரியங்களை யூதாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். கரம் உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ராமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு காரியத்தோட நான் எடுத்து சொல்லுகிறேன். அவன் நல்ல கவனிக்கணும். வேத புஸ்தகத்தை கிட்டத்தட்ட 40 எழுத்துக்கார் எழுதினார்கள். அதில் 39 பேருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு காரியம் யூதாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவன் பைபிள் வாசி நமக்கு தெரியும். மோசையுடைய அடக்கம், மோசையை குறித்து சரீரத்தை குறித்து அவன் சத்துருவானவன் வாதித்தது எந்த புஸ்தகத்திலும் எந்த மனிதனுக்கும் வெளிப்படுத்த கொடுக்காதது தரிசனமான வேளையில கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். கரம் உயர்த்த முடிந்தா உயர்த்தி ராமே சொல்லு பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்க முடியும்? தேவனை நான் தரிசிக்கணும், யாரையோ அல்ல, என் தேவனை நான் தரிசிக்கணும். தேவனை நான் தரிசிக்கணுமே. ஆனா என் இருதயத்தில் சுத்தம் தேவை. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க 2 கரங்களை தட்ட முடியுமே. ஆனா ஒரு நிமிஷம் கையை தட்டி கொண்டு நம்ம உற்சாகமாய் கேட்போமா? ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் இருதயத்தை இன்னும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. இருதயத்தை கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ராமே சொல்லுங்க போமா. அப்போ ஒண்ணு இருதயத்தில் சுத்தமுள்ளவங்க பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பாங்க. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் தேவைன்னு சொல்லுங்க. இது சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ராமே இருதயத்தில் சுத்தம் தேவைன்னு சொல்லுங்க. ஆமே கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. ஆமே இருதயத்தில் சுத்தம் தேவை. அப்போதான் ஏசப்பாவை நம்ம தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நீங்க வேகத்தில் வாருங்க. இதை இருதயத்தை பார்க்கிற தெய்வம். இருதயத்தில் சுத்தம் இருந்தால், இருதயத்தில் ஆண்டவருடைய விருப்பம், அதாவது இருதயம் ஆண்டவருக்கு பிடித்ததா இருந்தால், இப்போ லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம கவனிக்கும் அழகாக தெரியும். ஆமீன். அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அணைந்து போகாது அந்த இருதயம். என்ன செய்யாது? அணைந்து போகாது. அந்த இருதயம் எரிந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, எரிந்து கொண்டே இருக்கும். ஆமீன். நீங்க சொல்லல, எரிந்து கொண்டே இருக்கும். ஆஃப் ஆகாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா இந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்க, இந்த இருதயத்துக்கு பரிசுத்தத்திற்கும் இருதயத்துக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க காரணம், என் தெய்வ பிள்ளைகளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்ட நாட்களை பயன்படுத்துங்க. இந்த கூட்ட நாட்கள் முடிவதற்கு முன்னாடி எரியாத இருதயம் எல்லாம் எரிந்து கொண்டே இருக்கணும். ராமே எரிய ஆரம்பிக்கணும். ஆமே எரிய விரும்புவோமே. ஆனா ஆண்டவர் நமக்கு எண்ணெயை ஊற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமே நமக்கு விருப்பமே. ஆனா எரிய பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியும். எம்மாவுக்கு போகிற 2 சீசர்கள், அந்த 2 சீசரோட கூட ஆமே உயர்த்தெழுந்த
இயேசு ஆண்டவர் நடந்து போகிற வேளையில சம்பவித்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சில காரியங்களை அவன் கூற ஆரம்பித்த வேளையில சீசருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. ஒரு ஆமே சொல்ல முடியுமையானா கரம் உயர்த்து அல்லேலூயா. அனல் இல்லாமல் எரியாம ஆமே மந்த நிலைமையில் நம்முடைய இருதயங்கள் இருக்குமையானா இந்த கூட்டம் முடிவதற்கு முன்னாடி ஒருமித்து சொல்லணும், எங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய நீர் விரும்புகிறீர். அப்படிப்பட்டதான ஒரு இருதயமா எங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க ஒரு நிமிஷம் கூட கையை தட்டி கொண்டு ஆண்டவரை பார்த்து அந்த விருப்பத்தை தெரிவிப்போம். ஆண்டவரே, அந்த கொழுந்து விட்டு எரிகிறா ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ மூணாவது, இவ்வளவு இருதயத்திற்கு இம்பார்ட்டன்ட் ஆமே ஆண்டவர் கொடுக்க இம்பார்ட்டன்ட் கூற இன்னொரு காரணம், அவர் இந்த இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். கைகளை உயர்த்துற அல்லேலூயா. அவர் எதுல வாசம் பண்ண விரும்புகிறார்? இந்த இருதயத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். கொரிந்தில வாசிக்கும் அழகாக தெரியும். ஆமே 2 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஆமே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்றும் அறியாம இருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்படி நான் நல்லா கவனிக்கணும், நமக்குள்ள இந்த இருதயத்திற்குள்ள நம்முடைய உள்ளத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்கிறார். ஆமை அறிவுள்ளவங்க ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், அதை அறிந்திருக்கிறவங்க ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அவர் என் உள்ளத்துல வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வுள்ளவங்க ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாமே. நல்லா கவனிக்கணும், நமக்கு தெரியும் நம்முடைய தெய்வம் திரியேக தெய்வமா பிதாபம் தெய்வத்தை குறித்து பார்த்தால் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நமக்கு அழகாக காணியும். தெய்வத்தை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அல்லேலூயா. தெய்வம் அவ்வளவு தூரம் மகிமை உள்ளவர். ஆமே சீனாய் மலையில் கர்த்தர் வெளிப்படுகிற வேளையில் நமக்கு தெரியும், ஒரு எல்லையை போட சொல்லு, ஜனங்கள் வர வேண்டாம்னு சொல்லு. காரணம், அவர் மகிமையில் வெளிப்பட்டு நின்றார், யாரும் அவரை பார்க்க முடியல. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. பார்க்க முடியாதிருந்த தெய்வம் ஒரு விருப்பம் கொண்டார், மனிதனோடு கூட வாழ விரும்பினார். கரம் உயர்த்துற அல்லேலூயா. ஆமே ஆமே பிலிப்பிய அழகாக சொல்லுகிறது, சகல மகிமையும் அவர் சிங்காசனத்தில் விட்டுட்டு ஆமே சாதாரண ஒரு மனிதனாய் இப்பூமியில் அவர் இறங்கி வந்தார். சாதாரண மனிதனாய் பூமியில் இறங்கி வந்த தெய்வம் சக மனிதர்களுக்கு கூட அவர் உட்கார்ந்தார், பேசினார், புசித்தார், ஆமே நடந்தார் என்பதை சுவிசேஷ புஸ்தகத்தில் காண முடியும். ராமே சொல்ல முடிந்தார். கரம் உயர்த்துற அல்லேலூயா. இன்னும் நல்ல கவனிங்க, அதோட ஆண்டவருடைய விருப்பம் தீரல. ஆமே கூட நடந்தா போராது, அவனுக்குள்ள எனக்கு வாசம் பண்ண வேண்டும் என்று விருப்பம் கொண்டு ஆவியானவர் 120 பேர் ஒருமித்து கூடிய மார்க்குவின் மாளிகையில் வெளிப்பட்டு எல்லாருக்குள்ளையும் இன்று வர ஆமென் ஆவியானவர் நமக்குள்ளையும் அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இவ்வளவு நல்ல தெய்வத்தை கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்த முடிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இந்த இருதயத்திற்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க காரணம் ஆமென் அவர் வாசம் பண்ணுகிறது நமக்கு உள்ளே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு உள்ளே. அப்படின்னா அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே வெளிப்படட்டே. அவர் பரிசுத்த ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க ஆவியானவர் கிருபை செய்யட்டே. ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலோடு சொல்லும்போது அநேக இடங்களில் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தராமே சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தானை தாண்டணும், ஜனங்களுக்கு முடியல. ஆமே நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்க சொல்லு, நாளைக்கு உங்க நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2வது காலை நேரத்தில் எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியுமோ, எவ்வளவு பரிசுத்தமாக முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளை ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுகி பரிசுத்தப்படுத்துவோமே. ஆனா அவ்வளவு பெரிதாயிருக்கும் அவர் நமக்கு செய்கிற அற்புதம் என்று சொன்னார். அதை ஆமே சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா, உற்சாகம் ஒரு அல்லேலூயா. நீ வேகத்தில் வார்த்தைகள் கடந்து வர வாஞ்சிக்கிறேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க ஒரு 4 காரணத்தை வேகமா நமக்கு தெரிந்தவைதான் ஒன்று ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். 1வது காரியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் அப்படி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 6:8 ஒன்று வாசிங்க பார்க்கலாமே. கிருபை கிடைத்தது. அடுத்த பாகம் நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
போதும் போதும், கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா. ஒன்னாவது காரியம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா வித்தியாசமானவனாய் இருந்தான். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க ஒரு காரணம், இருந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் நோவாவின் குடும்பத்திற்கு. கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. ஆமே. நமக்கும் அந்த வித்தியாசம் இருக்குமையானா கர்த்தருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி அதனுடைய 12வது வசனத்தை அழகாக வாசி. நமக்கு தெரியும், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. அப்படின்னா எல்லா மனிதர்களும் மனமும் மாமிசமும் விரும்பினபடி யாத்திரை செய்த தங்கள் வழிகளை எல்லாம் சீர்கேடாய் படுத்தி கொண்டிருக்கும்போ அவங்கள போல நோவா நடக்கல. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள போல நோவா பேசல, அவங்கள போல நோவா உட்காரல. நோவாவுக்கும் பூமியில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு அந்த வித்தியாசத்தில் வாழ? நானும் விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வித்தியாசத்தில் நல்ல கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவோ வருஷங்கள் ஆகியிருக்கலாம், கிட்டத்தட்ட 30 அநேக பாரம்பரியம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்மளை யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஏதெങ്കിലും மாற்றங்கள் வந்திருக்கிறதா? என் சுபாவத்தில் மாறி இருக்கிறேனா? என் கேரக்டர்ல நான் மாறி இருக்கிறேனா? நீங்க உன்னை பேதுருவை நீங்க கவனிச்சு பாருங்க. வெறும் ஒரு 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நடந்த பேதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போமே. ஆனா ஆமென், அந்த அந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறா, அந்த 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 சகோதரன் சொல்லுகிறா, என்ன வார்த்தை சொல்லுகிறா? ஏ உன்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறத நீயும் அவரோடு கூட இருந்தவன். கரங்களை உயர்த்த முடிந்தா உயர்த்தராமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறா தெய்வ சபையோடு சொல்லுகிறேன், ஆமே, இந்த காலகட்டத்திலும் உலகமும் ஆமே தெய்வ பிள்ளைகளும் ஏது என்று ஆமே ஒரு 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 வித்தியாசம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு நாங்கள் அந்த வித்தியாசத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவங்க கரங்களையும் சத்தத்தையும் உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுவோமா? ஆமே. அநேகவருக்குள்ள உலகம் பிரவேசித்திருக்கும்போ, அநேகவர் உலகமாய் மாறிக்கொண்டிருக்கும்போ, உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கும் உலகத்தினுடைய ஆமை காரியங்களுக்கும் சிக்கொண்டு அநேகவர் ஓடிக்கொண்டிருக்கும்போ, பேரு மாத்திரம் அநேகவருக்குள்ள கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையில் இருக்கும்போ, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்ல. நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைக்க ஒரு காரணம், அவன் வித்தியாசமாய் காணப்பட்டா. ஆமென். நானும் வித்தியாசமாய் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க இருப்பீர்களே. ஆனா ஒரு முறை கூட கரங்களை நல்ல உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லேலூயா. அப்படின்னா தன் காலத்தில் வசித்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசம் நோவாவுக்கு காணப்பட்டது. என் ஏசப்பா அதை ரொம்ப விரும்புகிறார். அவன் சிருஷ்டிப்பில் நான் முதல் பகுதியிலே சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். வெளிச்சத்துக்கு ஒரு வித்தியாசம், இது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். வெளிச்சம் உள்ள இடத்துல இருள் இருக்காது, இருளுள்ள இடத்துல வெளிச்சம் இருக்காது. கரங்களை உயர்த்தர் அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க வருவீர்களே, ஆனா அழகாக காண முடியும். ஆமே, 127 நாடுகளில் பரம்பி இருந்தார். ஆமே, யூதர்களை அழிப்பதற்காகவே திட்டம் கொண்ட ஆமான், யூதர்களுக்கு சத்துருவாய் இருக்கிற ஆமான் பார்க்கிற வேளையில ஒரு காரியம் புரிந்தது. ஆமே, சகல ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆமே வழக்கங்கள் சகல ஜனத்துடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறத. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அழிக்க நினைத்த ஆமான் பார்க்கிற வேளையில ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இப்ப பாரு, ஆமே, போராடுகிறவங்க, ஆமே, நம்மளை பார்க்கிறவங்க, நம்மளை தூஷிக்கிறவங்க, நம்மளை பார்க்கும்போதும் நாம ஒரு வித்தியாசம் தெரியணும். இவனுடைய சகல வழக்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ராமே சொல்ல முடிந்தால் கரங்களை உயர்த்தர் அல்லேலூயா. கடைசி காலத்தில் ஆராதிக்கும்போ, தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து சபை ஆய்கொண்டிருக்கும்போ, நோவாவின் காலத்தை போலதான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று இயேசுப்பா சொல்லி இருக்கிறார். அதனாலே வித்தியாசம் இல்லாமல் ஆமை கலரக்கூடாதோடு கலந்து, ஆமை போகக்கூடாத இடங்களில் போய் செய்யக்கூடாத காரியங்களை செய்து வாழுகிற ஒரு தலைமுறையில தான் நம்ம
நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஒருமித்து சொல்ல முடியும்? இந்த கூட்ட நாட்களில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தணும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அப்போ ஒண்ணு நல்ல கவனிங்க, ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நோவா வாழ்ந்தான். அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திലേക്ക് வாங்க, அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசி நமக்கு தெரியும். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. நீதிமானாய் காணப்பட்டான். ஆமென். அநீதி எல்லாம் விட்டு, ஆமென், நீதிக்கு எதிரானது அநீதி, ஆமென், அநீதி என்று காணப்படுகிற எல்லாவற்றையும் உதறி நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நோவா வாழ்ந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் உத்தமனாய் இருந்தான். உத்தமனாய் இருந்தான். ஆமென். நமக்கு உத்தமனை குறித்து அநேக காரியங்களை படிக்க முடியும். ஆமென். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உத்தமனை குறித்து அநேக காரியம் வேதம் சொல்லுகிறது. நான் அதற்குள்ளே போக நான் வாஞ்சிக்கல. பைபிள் சொல்லுகிறது, நோவா அவன் சகல ஜனங்களும் பூமியில் வாழ்ந்தப்போ அந்த ஜனங்களுக்கு நடுவில் அவன் நீதிமானாய் வாழ்ந்தான், அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். எத்தனை பேருக்கு கேட்க முடியும்? நாங்களும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும்போ நீதிமானாய் வாழ எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி உத்தமனாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிருபைகளை தாரும் என்று கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இரண்டாவது காரியம், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான். இனி மூணாவது காரியத்திലേക്ക് வாருங்க. 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி, நோவா தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டே இருந்தான். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், நோவாவுடைய நடத்தை தேவனோடு காணப்பட்டது. நோவாவுடைய யாத்திரை தேவனோடு காணப்பட்டது. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும், நாம சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக் என்கிற ஒரு மனுஷன் காணப்படாம போனா கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். வேதத்தில் நமக்கு அழகாக காண முடியும். அப்படின்னா நோவா எல்லா நாளும் ஒரு வருடத்தில் 365 நாட்களும் தேவனோடு கூட தான் யாத்திரை செய்தார். இந்த ஆண்டினுடைய 2வது மாசத்துல நம்ம வந்தாயிட்டோம். எத்தனை பேருக்கு ஒருமித்து சொல்ல முடியும்? இந்த ஆண்டுல நான் அதிக நாட்கள், அதிக தூரம், அதிக நேரம் இயேசப்பாவோடு யாத்திரை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்த முடிந்தா உயர்த்திராமே சொல்லுங்க பார்க்கலாம். கழிந்து போன வாழ்க்கையில நம்ம நடந்தது எப்படியோ இருக்கலாம். கழிந்து போன நாட்களில நம்ம யாத்திரை செய்தது எப்படியோ இருக்கலாம். இந்த நாட்களில ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தரட்டே. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க, இரவும் பகலும் அப்பாவோடு பேச, அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, அப்பாவோடு அநேக காரியங்களை ஷேர் பண்ண, அப்பாவோடு பேச, அப்பா பேசுறதை கேட்க, இந்த லோக யாத்திரையில அதிக நேரம், அதிக தூரம், அதிக சமயம் தெய்வத்துக்காக செலவிட்டு யாத்திரை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருப்பீர்களேயானா 2 கையை தட்டி கொண்டு ஒருமித்து சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும். ஆமென். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே 24 மணி நேரம் அதுல ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நோவாவை நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க. நோவாவுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, மருமக்கள் இருந்தாங்க, வேலைக்காரர் இருந்தாங்க, எக்கச்சக்கமான காரியங்கள் இருந்தது. கர்த்தர் கொடுத்த ப்ராஜெக்ட் செய்ய நிறைய காரியம் இருந்தது. ஆனாலும் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. அப்படின்னா இந்த லோகத்துல நம்ம அதிக நேரம் இயேசப்பாவோடு சஞ்சரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தரட்டே. கர்த்தரோடு சஞ்சரிக்க நான் விருப்பம் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்ல முடியுமையானா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ 4வது காரியம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க 4வது காரியம், எபிரியர் எழுதின நிருபத்திലേക്ക് வேகமாய் கடந்து வருவோமா? அதனுடைய வாசிக்க பார்க்கலாம். 11வது அதிகாரத்துக்கு நேராக எல்லாரும் திருப்பங்க பார்க்கலாம். எபிரியர் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம எல்லாரும் திருப்பும்போ அதுல ஒரு வசனத்தை நமக்கு காண முடியும். 7வது வசனத்தை ஒன்று வாசிங்க பார்க்கலாமே. விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று
பயபக்தி உள்ளவனாகி தான் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இப்ப நல்ல கவனிங்க. ஆமேன். பைபிள் அழகாக சொல்லுகிறத பேழை உண்டு பண்ணினான் அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை, 4வது காரியம், தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இப்போ 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசி, நமக்கு தெரியும். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அவன் என்னென்ன காரியங்கள் கர்த்தர் சொன்னாரோ, என்னென்ன காரியங்கள் நோவாவோடு ஆண்டவர் பேசினாரோ அந்த காரியத்துல நோவா கவனமாகவே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகல காரியங்கள் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், எப்பா கொப்பேர் மரத்தாலே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நோவா திரும்ப கேட்கல. ஆமென். ஆண்டவரே, கொப்பேறு மரத்தை வெட்ட தூரமா இருக்கிறத, அதனால என் பக்கத்துல நிக்கிறான், பலா மரத்தினுடைய அந்த மரத்தை எடுத்து பேழையை கட்டுகிறேன்னு சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்ல முடிந்தா கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. இனி 300 முழம் நீளம், 1 இன்ச்சு கூட நோவா குறைக்கவே இல்லை. உயரம் குறைக்கல. 3 தட்டுகள் குறைக்கல. ஒரு வாசல் குறைக்கல. ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அவைகளுக்கெல்லாம் நோவா கீழ்ப்படிந்தான். கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்த. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை சபைக்கு கைமாற்றம் செய்கிறேன். நமக்கும் ஆண்டவருடைய கண்களில கிருபை கிடைக்கணுமே. ஆனா நல்ல கவனிங்க, தெய்வம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு? கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய நான் விருப்பம் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படியாக சிந்திப்பது உண்டு. அதுல 1 இன்ச்சு குறைந்திருந்தா, 1 இன்ச்சு கூடியிருந்தா, தெய்வ சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாம தன்னுடைய மனசு தோன்றினது மாதிரியே அவன் செய்திருந்தா அந்த பேழை மலையில உயர்ந்திருக்காது. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பேழை தகர்ந்திருக்கும், அந்த பேழை அழிஞ்சிருக்கும். இன்னைக்கும் பாரு, அநேக காரியங்களில் நம்ம ஏறி வர முடியாம, அநேக காரியங்களில் உயர முடியாம, அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாம தடையாய் இருக்கிறது பிசாசு மாத்திரமல்ல, நம்மளுடைய கீழ்ப்படியாமை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு ஆமே சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. இன்னைக்கு யெகோவா ஈரே என்று சொல்லுகிறோம். அந்த கருதல் நமக்கு வெளிப்படாத காரணம், அந்த கருதல் நமக்கு வெளிப்படாத காரணம், சில அற்புதத்திற்கு தடைகள் என்ன தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமை. எத்தனை பேருக்கு ஒருமித்து சொல்ல முடியும்? என் அப்பாவுடைய வார்த்தைக்கும் என் அப்பாவுக்கும் கீழ்ப்படியத்தக்கதான ஒரு நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறவங்க கையை தட்ட முடியுமே? ஆனா ஒரு நிமிஷம் கையை தட்டி கொண்டு எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை அதிகமாய் தருவீராக, அதிகமாய் தருவீராக, அதிகமாய் தருவீராக. கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினே வரும். அல்லேலூயா. அப்படின்னா இந்த நாட்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தரட்ட. எத்தனை பேருக்கு மனசுண்டு என் அப்பாவுக்கு கீழ்ப்படிய? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, அநேக பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எதுக்குப்பா இந்த பேழையை உண்டு பண்ணுகிற? நோவா சொல்லியிருப்பான், மழை வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மழை வரப்போகிறது. அநேக பேர் சிரிச்சிருப்பாங்க. கைகளை உயர்த்துற. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைமுறையோட இயேசு வரப்போகிறார் என்று சொன்னா அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, இயேசுவை தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் அன்னைக்கு மழை வர போகிறதுன்னு கேட்ட வேளையில நோவாவை பார்த்து ஆமென் கேட்டிருப்பாங்க, நீர் பார்த்திருக்கிறீரா? ஆமென். எதற்கு செய்கிற? ஆமென். நோவாவுக்கு ஒரு காரியம் புரிந்தது, சொன்னது கர்த்தர். கைகளை உயர்த்துற. அல்லேலூயா. சொன்னது தெய்வம். ஆமென். அநேக பேர் பழிச்சாங்க, அநேக பேர் பழிச்சாங்க. தன்னுடைய வேலைக்கு எதிராக அநேக பேர் செயல்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வேலையே ஆமென் கீழ்ப்படிந்து செய்த நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஒரு ஆமென் சொல்ல முடிந்தால் கைகளை உயர்த்துற. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பழிப்புகள், அநேக காரியங்கள் நமக்கு எதிராக வரும். கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு எதிராக அநேக காரியங்கள் வரும். அதை செய்ய விடாமல் தடுக்க, அதை செய்து நிறைவேற்ற விடாமல், அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவோ அநேக காரியங்கள் வரும். ஆனாலும் என்னோடு சொன்னது கர்த்தர் என்று சொல்லி இவைகளுக்கு ஒன்றும் செவி கொடுக்காம எத்தனை பேருக்கு
பேருக்கு கீழ்ப்படிய முடியுமோ அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய கிருபை உண்டாகும். எத்தனை பேருக்கு தேவை அந்த கிருபை? அவங்க கரம் உயர்த்தி ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தலைமுறை மேல அநேக பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், எங்களுக்கு அது கிடைக்கணும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா. அநேக பேர் இருந்தாங்க, அநேக பேர் சிறந்தவர்கள் இருந்தார்கள், அநேக திறமை உள்ளவங்க இருந்தாங்க, அநேக உயர்ந்தவர்கள் இருந்தாங்க, அநேக அழகுள்ளவர்கள் இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை நோவாவுக்கு உண்டானது. இந்த கூட்டத்தின் நடுவில் இந்த நாட்களில் ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகணும் என்று கேட்கிறோம் என்று விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு உண்டாக கிருபை செய்யும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்க 4 காரியம். 1, நோவா ஒரு வித்தியாசமானவனாய் இருந்தான். 2, நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். 3, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 4, பைபிள் சொல்லுகிறது நோவா கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தான். இப்படிப்பட்ட மனிதன் மேல கர்த்தர் கிருபை வச்சார். ஒரு ஆமை சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தோட சொல்லி ஏகத்தில் வருகிறேன். நோவாவின் மேல ஆண்டவர் கிருபை வச்சதுனால அந்த ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு காரியத்தோட சொல்லுகிறேன். அநேக பேருக்கு தோன்றும் என்னுடைய பலத்தினால நான் நடக்கிறேன், என் கழிவினால, என் திறமையினால. இல்லம்மா, உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் மேல ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம அழியாம இருக்கிறோம். அதற்கு ஒரு ஆமே சொல்ல முடிந்தவங்க எத்தனை பேர் இருப்பீர்களோ அவங்க கரம் உயர்த்தி ஒரு ஆமே சொல்ல பார்க்கலாம். உன்னுடைய திறமை அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய கழிவுகள் அல்ல, ஒண்ணுமல்ல. ஆண்டவருடைய கிருபை எதையோ மேல இருப்பதனால இன்னைக்கு மடிய விடாமல், இன்னைக்கு அந்த கிருபை தாங்குகிறது, மடிய விடாமல் அந்த கிருபை காக்கிறது. அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுகிறவங்க கரம் உயர்த்தி ஒரு ஆமே சொல்லு பார்க்கலாமே. ஆமென். யாரோ மேல ஆண்டவர் வச்ச கிருபை, ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ மேல, நம்ம குடும்பத்துல யாரோ மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை. நோவா மேல வச்ச கிருபை 3 பிள்ளைகள், மருமக்கள், தன் மனைவி காப்பாற்றப்பட ஏதுவாயிருந்தது. கரம் உயர்த்தர் அல்லேலூயா. அப்படின்னா இந்த சபையின் மேல ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மூலம் ஒரு கிருபையை வைப்பாராக. எத்தனை பேருக்கு ஒரு ஆமே சொல்ல முடியும்? ஒரு கிருபையை வைப்பாராக. அந்த கிருபை இந்த 4 திசைகளிலும் உள்ள அநேக பேரை காப்பாற்றப்பட அது ஏது உண்டாகும். நீங்கள் சபை விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லு பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமே சொல்லு பார்க்கலாம். ஒருவன் மேல் வைத்த கிருபை குடும்பத்தையே காப்பாற்றினது. ஆனா இதன் மேல கர்த்தர் ஒரு கிருபையை வைப்பா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை காலம் சபை கடந்து வந்தது போல அல்ல, இந்த ஆண்டு முடிப்பதற்கு முன்னாடி அந்த கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவா. அந்த கிருபையை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவா. அநேக திசைகளிலிருந்து, அநேக தூரத்திலிருந்து தெய்வ பிள்ளைகள் தேவாலயத்தில் கடந்து வருவார்கள் என்று சொன்னார். ஆம் ஆண்டவரே, அதை கர்த்தர் சம்பவிக்க பண்ணும் என்று எத்தனை பேருக்கு கேட்க முடியுமோ அத்தனை பேர் கையை தட்டி கொண்டு ஒருமித்து சொல்ல, அந்த கிருபையை கர்த்தர் வைக்கட்டும், அந்த கிருபை விளங்கட்டும். 4 திசைகளிலும் இருந்து பல பேர் காப்பாற்றப்பட ஏது உண்டாகட்டும். அந்த கிருபை வையும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு கேட்க முடியும்? அந்த கிருபை நோவாவுடைய மேல கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை, கர்த்தருடைய கண்களில் ஒரு கிருபை. மற்ற ஜனத்தை பார்த்தது போல அல்ல, நோவாவை கர்த்தர் பார்த்தது. கிருபையுள்ள கண்கள் நோவாவை பார்த்தது. சிலரை சபையை கிருபையுள்ள கண்கள் பார்க்கிற நாட்களாய் கர்த்தர் மாற்றட்டும். எத்தனை பேர் வாஞ்சிப்பீங்க? நீங்க இந்த சபையிலேயே ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனா நீங்கள் ஒரு நிமிஷம் ஆவியில ஒன்னு கேளுங்க. மற்ற சபைகளை போல அல்ல, மற்ற ஜனங்களை போல அல்ல. ஒரு கிருபை ஆவியானவர் அந்த கண்களிலிருந்து கிடைக்க பண்ணும். ஆவியானவர் கண்களிலிருந்து கிடைக்க பண்ணும். ஆரும் செய்யாதது தலைமுறைகளில் செய்து நிறைவேற்றாத சில
പ്രോജക്റ്റുകൾ പരിശുദ്ധ ആവിയാനവർ സഭയ്ക്ക് കൊടുക്കട്ടെ. ആരാലും 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 അത് ചെയ്യാൻ മുടിയാത്ത, ആരാലും ചെയ്തെടുക്കാൻ മുടിയാത്ത ചില കാര്യങ്ങൾ പരിശുദ്ധ ആവിയാനവർ സഭയിൽ നടത്തട്ടെ. ഉടരാധന, ശബ്ദരാധന, രഗതനാബനൽഖനയ, അടരാധനവന ചുടബനൽഖനയ, യേശുവിൻ അധികാരമുള്ള നാമത്തിൽ 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 அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை பரிசுத்த ஆவியானவர் வைப்பீராக, வைப்பீராக. கிருபை உண்டாக பண்ணும், கிருபை உண்டாக பண்ணும், கிருபை உண்டாக பண்ணும், கிருபை உண்டாக பண்ணும், கிருபை உண்டாக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மற்ற 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 மனிதர்களை பார்த்தது போலையல்ல ஆ கண் பார்த்தது. அவனை பார்த்த வேளையில அந்த கண்ணுக்கு ஒரு கிருபை உண்டானது. கைகளை உயர்த்துறல்லையா, ஒரு கிருபையை கத்தர் வைப்பார். கரம் உயர்த்த முடிந்தா உயர்த்த ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த கிருபை அநேக காரியங்களை செய்யும். அம்மா கிருபை செய்கிற ஒரு 3 காரியம் வேகத்தில் ஓட்டி சொல்லுகிறேன். ஒன்னு, பிராணனை காக்கும். கைகளை உயர்த்துறல்லையா. ஆமே. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம படிச்சு பார்க்க நமக்கு தெரியும். இதே சம்பவம் தான் இன்னொரு சம்பவம் அங்கே அழகாக காண முடியும். லோத்தின் காலத்தில் சோதோமை கோமோராவை அழிக்கிற வேளையில லோத்தின் குடும்பத்தின் மேல் ஒரு கிருபை உண்டானது. அல்லேலூயா. கிருபை, அவன் சொல்லுகிறான், என் பிராணனை காக்க ஏது உண்டானது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருந்தா எந்த ஒரு போராட்டத்தினாலும் நம்மளை தகர்க்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. எத்தனை நாள் கடலிலே, அதாவது சூரியனும் சந்திரனும் காணாம ஆமை யாத்திரை செய்து கொண்டிருக்கிறான். படகு வர உடைக்கப்பட்டு போனாலும் கிருபை உள்ளவன் மெலித்தா தீவில் பற்றி சேருவான். எத்தனை பேர் அது ஆமே சொல்லுகிறீங்க? கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. மெலித்தா தீவில் ஏறினா ஆமே பவுலை ஒண்ணு கவனிச்சு பாருங்க. ஆனாலும் ஆனாலும் போராட்டம் அவனை விடவில்லை. ஆமே கொஞ்சம் விறகு கூட எடுத்து போட்டு கொஞ்சம் கூட அனல் உண்டாகணும். இது போதாது, கொஞ்சம் கூட அனல் உண்டாகணும், கொஞ்சம் கூட நெருப்பு உண்டாகணும். மெலித்தா தீவில எரிந்து கொண்டிருந்தது தீ. ஆனாலும் இது போதாதுன்னு சொல்லி விறகு வாரி போட்டா பவுலுடைய கையில் சில விஷப்பூச்சி கடித்தது. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். தேசவாசிகள் நினைத்த ஒரு காரியம் உண்டு. பவுல் இனி அதிக நாட்கள் ஜீவனோடு இருக்க மாட்டா. அவனுக்கு சரீரத்தில் மாற்றம் உண்டாகும், அவனுக்கு வீக்கம் உண்டாகும், அவன் சடுதியில விழுந்து இறந்து போவான் என்று நினைத்த வேளையில கிருபை சேதம் உண்டாகாமல் அவனை காத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? கரங்களை உயர்த்த முடிந்தா உயர்த்த. அல்லேலூயா. சபையை பார்த்து சொல்லுகிறேன், இன்னும் சில வெளிப்படாத சில விஷப்பூச்சிகள் வெளிப்படும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னும் அனல் உண்டாகுமையானா, கொஞ்சம் கூட நெருப்பை மூட்ட தயாரானா, மறைந்திருந்து போராடுகிறார் சில அந்தகார மண்டலங்கள் வெளியரங்கத்தில் வெளிப்படும். வெளியரங்கத்தில் வெளிப்படுமோ அது சபைக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு வாசலாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை சில பிராணனை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறதாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றட்டும். மெலித்தாவில் ஆமை பவுலுக்கு நேராக உண்டாகிற சில போராட்டங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் எடுக்க தகர்த்து போட்டது போல சில பிரதிகூலங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தகர்த்து போடுகிற ஒரு பகல் நேரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? கைகளை உயர்த்துற. அல்லேலூயா. அது கடித்த வேளையில பவுலை பார்த்தது ஒரு விதத்துல. ஆனா நல்ல கவனிங்க, இப்போ அவனுக்கு ஒன்னும் சம்பவிக்காதிருந்த வேளையில பார்வை மாறிச்சு. வராமே சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு நம்மளை எல்லாம் ஒரு விதத்துல பார்த்து கொண்டே இருக்கலாம், பரவாயில்லை, அவங்களுடைய பார்வை மாறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? பார்வை மாறும். அவன் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. காரணம், தேவன் இவனோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்த முடிந்தா உயர்த்தி ராமே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இவன் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரம் உயர்த்துற. அல்லேலூயா. ஒன்னு, பிராணன் சேதவராமல் காக்கும். ஆமே. 2, கிருபை இருந்தால்
தயவு கிடைக்க பண்ணும். 39 ஆதியாகமம் 39:21 சிறைச்சாலையில் யோசேப்புக்கு சிறைச்சாலை அதிகாரியிடம் இருந்து தயவு கிடைக்க பண்ணிட்டு. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இனி மூணாவது காரியம், வேகத்தில் போகிறேன். 2 கொரிந்தியர் 12:9 பலவீனங்களில் அந்த கிருபை விளங்கும். எத்தனை பேர் ஒரு ஆமை சொல்ல முடியும்? கைகளை உயர்த்த முடிந்தா உயர்த்து ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிருபை பிராணம் சேதம் இல்லாமல் ஆமை பாதுகாக்கும், தயவு உண்டாக பண்ணும், பலவீனங்களில் பலனாய் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் கரம் உயர்த்தி கேளுங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் அது தேவை. ஆமை கேளுங்க, தேவை. எங்களுக்கு கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. கேட்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மனுஷனை கூட ஆமை பழக்கப்படுத்தி நம்ம வேகத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆமை கிருபை கிடைத்தது என்று சொல்லும்போ சீக்கிரத்தில் ஒன்றும் மோச ஓகேன்னு சொல்லி தலையாட்டி போகிற மனுஷன் அல்ல மோச. ராமே சொல்லுங்க பார்க்க. மோச கேட்டா, ஆண்டவரே கிருபை கிடைத்தது, ஆனா ஆமை சில அடையாளம் எனக்கு ஒண்ணு காட்டணும். ராமே சொல்லுங்க பார்க்கல. 2 அடையாளம் வாசிப்போம், ஜெபிப்போம். வேகத்தில் வாசிங்க பார்க்கலாமே. ஆமை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒன்று வாசிங்க பார்க்கலாம். உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். கைகளை உயர்த்த முடிந்தா உயர்த்தரல்லேலூயா. அப்போ 1வது காரியம் மோச கேட்கிறான். மோசையோட இதே மாதிரி சொன்னா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கிருபை உனக்கு போதும், நீ போயிருப்பா. ஆண்டவர் சொன்ன. ஆண்டவரோட மோச கேட்கிறேன், நோ கிருபை கிடைத்தது, ஆனா எங்க நடுவில் கர்த்தர் என்ன செய்யணும்? எழுந்தரணும். கைகளை உயர்த்தரல்லேலூயா. எங்கேயோ ஓரத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல, நம்முடைய நடுவில் அவர் எழுந்தருளுகிற ஒரு தெய்வம். தெய்வ சபையில் அவர் எழுந்தருளுகிற தெய்வம். அவர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். எத்தனை பேருக்கு விசுவசிக்க முடியும்? கைகளை உயர்த்தரல்லேலூயா. அப்படின்னா கிருபை கிடைத்ததனுடைய ஒரு அடையாளம், அவர் நம்முடைய நடுவில் அவர் எழுந்தருளுவார். சபைக்கு விசுவசிக்க முடியுமா? இந்நாட்களில் கழிந்த நாட்களை போல அல்ல, கர்த்தர் நம்முடைய நடுவில் ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் அவர் எழுந்தருளுவார். நீங்க நம்பினால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆமை 2வது ஒரு அடையாளம் அபிரகாம் கேட்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒன்னு வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்ன விட்டு போகவே கூடாது. கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்ல கவனிக்கணும். அபிரகாமுடைய கூடார வாசல் அண்டையில் ஆமீன் வந்தாச்சு. ஆமீன் 3 பேர். ஆமீன் இப்ப கேட்கிறான், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானா? ஆமீன் என்னை விட்டு நீர் என்ன செய்யக்கூடாது? கடந்து போக கூடாது. எத்தனை பேருக்கு கேட்க முடியும்? அந்த கிருபை கிடைத்தது ஆமை சொல்லிட்டு நான் போகலப்பா. ஆமை மோசைய போல நான் கேட்கிறேன், எங்க நடுவில் நீர் எழுந்தருளணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கல. 2, என்னை விட்டு நீர் கடந்து போக கூடாது ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்கம்மா? கைகளை உயர்த்தரல்லேலூயா. இப்போ 3வது ஒரு அடையாளத்தோடு சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒன்னு வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33:16 என்ன சொல்லுகிறது? எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்ததையானா என்பது எதனால் அறிவோ? நீர் எங்க கூட வருவதனால் அல்லவோ. கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எகிப்தை விட்டு ஜனத்தை வரப்பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிறார், கனான் தேசத்தை கொடுப்பேன். ராமே சொல்லுவோமா? இந்த 32, 33 அதிகாரத்தை படிக்க நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு விரோதமாய் ஜனங்கள் விக்கிரங்களை உருவாக்கி வழிபட ஆரம்பித்தாங்க. தெய்வத்துக்கு சாயலே மாட்டின் சாயலாக மாற்றினா. ஆண்டவர் சொன்னா, இது வழங்க கழுத்துள்ள ஜனம், நான் உங்க நடுவே இரேன். ராமே சொல்லுங்க பார்க்கல. நான் வரமாட்டேன், நீ போயிருப்பா. அவன் காரியத்தை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்த வேளையில ஆண்டவரோடு சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்க ஆரம்பித்தான் மோசே பிரார்த்திக்க ஆரம்பித்த வேளையில கிருபை உண்டு, அவன் கிருபை உண்டு, என் கண்களில கிருபை கிடைச்சதா? மோசே திரும்பி கேட்கிற ஒரு கேள்வி உண்டு, எனக்கும் அவன் இந்த ஜனத்திற்கும் கிருபை கிடைத்தத நான் எதனால் அறிவேன்? எங்க கூட நீ வரணும். கைகளை உயர்த்த முடிந்தா உயர்த்தரல்லேலூயா. நல்ல கவனி, கிருபை கிடைத்தது என்கிற ஒரு வார்த்தை அல்லப்பா,
அதனுடைய அடையாளத்தை சில பிதாக்கள் கேட்டாங்க. மோசே கேட்டார், ஆமென், எங்க நடுவில் நீர் எழுந்தருளினோம். ஆபிரகாம் பிதாவு கேட்டார், எங்களை விட்டு போகவே கூடாது. ஆமென். மோசே கேட்கிறா, எங்க கூட நீர் வரணும். ஒரு ஆமென் சொல்ல முடிந்தா கரங்களை உயர்த்துற. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனி, அவர் கூட வரவிட்டால் பல தோல்வி உண்டாகும். இன்னைக்கு ஒருமித்து சொல்லுவோமா, கிருபை கிடைத்த என்னோட நீர் கூட வரணும். அப்போது நான் புரிந்து கொள்வேன், எனக்கு கிருபை கிடைச்சது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒற்ற சம்பவத்தோடு சொல்லி முடிக்கிறேன். ஏமா, யோர்தான் பக்கம் வர போய் மரங்களை வெட்டணும். நாங்கள் இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறதா? தீர்க்கதரிசியிடம் தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் கேட்டாங்க. அதுல ஒருவன் கேட்டா, எப்பா நீர் அவ்விடம் மட்டும் மரணம். கரங்களை உயர்த்த முடிந்தா உயர்த்த. அல்லேலூயா. விழிக்கிறவன் யார் தெரியுமா? விறகு வெட்ட தெரியாதவன் அல்ல, மரத்தை வெட்ட தெரியாதவன் அல்ல, அனுபவம் உள்ளவன். அவன் சொல்லுகிறான், யோர்தான் நதி வர எங்களுக்கு வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நல்ல கவனி, அவர் கூட போனா முத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி நீருக்குள்ளே போனது. நல்ல கவனி, நல்ல கவனி. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவன் கூவ ஆரம்பித்தா, அவன் கூக்குரலிட ஆரம்பித்தா, நஷ்டப்பட்டு போனது. நல்ல கவனியம்மா, ஒரு 100 ரூபாய் நஷ்டமானா யாரு அழமாட்டோம்? 1000 ரூபாய் நஷ்டமானா அழமாட்டோம். லட்சங்களுக்கு மேல விலை மதிக்க முடியாதது ஒண்ணு நஷ்டப்படுமே, ஆனா நம்மளால சகிக்க முடியாது. கூக்குரலிட தொடங்குவோம். அங்க வெட்டி வீழ்த்தினது கொச்சு பிள்ளை அல்ல, வெட்டி வீழ்த்தினது எல்லாம் அறிவுள்ளவ. நல்ல கவனி, அவனுக்கு நஷ்டப்பட்டு போனது அவ்வளவு விலையேற பெற்றது. அவன் கூக்குரலிட ஆரம்பித்தா, ஒரிக்கலும் இனி திருச்சு வராதன்னு அவனுக்கு தெரியும், ஒரிக்கலும் தன்னுடைய கைக்கு வராதன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் கூட போன தீர்க்கதரிசி ஆனபடியினால் பைபிள் சொல்லுகிறது, அந்த நஷ்டப்பட்டு போனதை அவன் கரத்திலேக்கு கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விசுவசிக்க முடியுமா? கிருபை பெற்றுக்கொண்டது, கிருபை கிடைக்கும் அந்த வார்த்தை மாத்திரமல்ல, ஒரு அடையாளமா மோசே கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம், எங்கள் கூட நீர் வருவீராக. எத்தனை பேர் கேட்க முடியும்? அத்தனை பேர் ஒருமித்து சொல்லு, கேட்க முடியுமா? அந்த கிருபை உள்ள கண்கள் எங்களை பார்க்கட்டும், அந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். அப்பா, கிருபை கிடைத்தது அந்த வார்த்தை மட்டும் அல்லப்பா, சில அடையாளங்கள் பிதாக்கள் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். எங்க நடுவில் எழுந்தருளுவீராக, எங்களை விட்டு போகாதிருப்பீராக, எங்களோடு கூட வருவீராக. எத்தனை பேருக்கு கேட்க முடியும் அம்மா? அவங்க கொஞ்ச நேரம் அப்படி எழுமி நில்லுங்க பார்க்கலாம். அவன் ஆலயத்தில் இருந்து அவன் கேட்டான், தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரு, கிருபையாயிரு. எல்லாரும் ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்ணுகளும் மூடணும். அந்த கிருபையை பெற்ற தெய்வ பிள்ளைகள் அவன் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கணும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும். அந்த கிருபை உண்டான கிருபை, ஆமென், கிருபை உண்டான கிருபை அப்படியே இருக்க என் தேவன் விரும்பல. அதில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்க தொடங்குவோமா? Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்க மேல கிருபை கிடைத்ததுடைய அடையாளம், எங்க நடுவில் கர்த்தர் எழுந்தருளணும், எங்க கூட கர்த்தர் வரணும். அப்பா, எங்களை விட்டு போகாதிருக்கணும். நாங்கள் அதை விரும்புகிறோம் அப்பா, நாங்கள் அதை விரும்புகிறோம். தேங்க்யூலோ, 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 தேங்க்யூலோ. ஒரு வார்த்தை அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? ஒரு பழைய பாடல் அன்பு சகோதரர் பாடுவார், இணைந்து பாடு. எல்லாரும் கர்த்தரை நாம் ஒருமித்து ஆராதிக்க போகிறோம். தேவா, நான் எதனால விசேஷித்தவ? ராஜா, அதை நாம் தினம் யோசிப்பவ. எதனால நீர் என்னோடு வருவதனால. கையை தட்டி நம்ம எல்லாரும் ஆவியில நம்ம ஒருமித்து பாட போகிறோம். Thank you Jesus, hallelujah. எல்லா கரங்களை தட்டி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும்